இந்த கிராமத்துல பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருடமா இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. அதே போல நானும் இங்க 2-3 முறை வந்து ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி ரொம்ப ஒரு பழுதடைந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. மீண்டும் அது புதுப்பிக்கப்படுவதற்காக நீங்க பிரயாசப்படுறீங்க, நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, இந்த ஆலயம் எப்ப கட்டப்பட்டுச்சு? இந்த ஆலயம் கட்டப்பட்டு பக்கம் 20 வருஷம் தான் ஆகுது. அவ்வளவுதான். பிற்பாடு நாங்க வரும்போது 2-3 தான் பிரேக் வந்துட்டு இருந்தாங்க. அதான் ஒரு வீட்டுல ஜெர்மன் இருந்தோம். அதுக்கு பிற்பாடு தான் இந்த ஆலயத்தை நாங்கள் கட்டுறதுக்கு தேவன் உதவி செய்தாரு. மற்றபடி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ரிவர் ஒன்று இருக்கிறனால மழை சமயத்துல ஐயா அந்த பெருமளம் வந்து இந்த ஊரை வந்து நம்ம இடத்துல மூழ்கடிக்கிறது போல இந்த இடத்துல இந்த சர்ச் பில்டிங் சுமார் 3 மழை வந்து அது வந்து வெள்ளம் வந்து தாக்கிட்டாங்க. அதனாலதான் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. கவர்மெண்ட்காரங்க கூட வந்து ஆலோசனை பண்ணக்கூடாது. இந்த பில்டிங் கரண்ட் கேரண்டி கிடையாது. எந்த நேரம் இடிஞ்சு விழுந்தாக்க நீங்க தான் அது ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி அந்த பேசிட்டு இருந்தாங்க ஐயா. அதனாலதான் இது வேற வழி இல்லாம வந்து ஆண்டவர் வந்து உங்களை பார்க்கும்படியாட்டு ஆண்டவர் உதவி செய்தாரு. ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்படுறதுக்கு தான் நம்மளும் பிரயாசப்படுறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நேரத்தில் உங்களுக்கு பல அற்புதங்கள் காரியங்கள் செஞ்சிருக்காரு. நீங்க வந்ததுக்கும் இப்பயும் உங்களுடைய ஊழியத்துடைய காரியத்துல என்னவான அனுபவங்கள் இருக்கியா? அனுபவம்னு சொல்லும் போது வந்து ஊழியத்தினுடைய அனுபவம், நாங்க வரும்போது நாங்க ஏற்கனவே முதல்ல சொன்னபடி 2-3 ஆட்கள் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ தெய்வ கிருபையினால அது பிரசங்கம் வந்து கேட்டு வந்து மனம் திரும்பினாங்க. பக்கம் 70 பேர் வந்து எவ்வளவு சண்டே எல்லா ஞாயிற்றுக்கிழமையில வந்து கடந்துருவாங்க, வந்து வாராங்க வந்து. ரெண்டாவது வந்து இந்த இடத்தை பொறுத்தவரையில இடத்துடைய அந்த இதை நான் சொல்றேன் வந்து எல்லாம் கூலி வேலை செய்து படைக்கிறதான ஏழை மக்கள் வந்து அவங்களை நம்பி நம்ம காணிக்கு கிடைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு ஆண் வந்து வேலை செய்தாக்கி 250 ரூபாயும், ஒரு பெண் வந்து நாள் முழுவதும் வேலை செய்தாக்கி 150 ரூபாயும் தான் அந்த கூலி. அந்த கூலியை வச்சு அவன் நமக்கு காணிக்கு கொடுப்பானா, 2 வேலை ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்கள நம்பி இல்ல, தேவனை அன்பனவரை நம்பி நாங்க அப்ப இந்த ஊழியங்கள் வந்து இந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஆண்டோடைய சுத்த கிருபை தான். அப்ப நிச்சயமாகவே நீங்க வந்து எங்கிறது எதிர்பார்ப்பு இல்லாம தான் அந்த ஊழியங்களை நிறைவேற்றி வரீங்க. அப்ப எத்தனை ஆத்துமாக்களுக்கு நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தை நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்துருக்கீங்க? அதாவது இந்த இடத்துல வந்து ஆதிவாசிகளும் மற்றபடி ஜன்னல் காற்றுக்காரங்களும் வந்து அவங்க வந்து நம்மள ரொம்ப விருப்பம் வந்து அவங்க வந்து நம்மள வந்து வக வைக்கவே மாட்டாங்க வந்து. அந்த கண்டிஷன்ல கூட நான் அநேகர் வந்து அநேக இந்துக்களை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன் வந்து. அதுல பிராமின்ஸ் அடங்குவாங்க வந்து. அப்போ அவங்க இன்னைக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க வந்து. ஆண்டோடைய கிருபைனால அவங்களுக்கும் வேலை கேட்டான் வந்து. ஆனா ஊழியத்துக்கு அவங்க தூங்கா இருக்கிறாங்க வந்து. இப்ப திருப்பி கட்டப்படுறதுக்கு நீங்க என்ன மாதிரி யோசிச்சு வச்சிருக்கீங்க? திரும்ப கட்டணும்னு சொன்னையா, இந்த இடத்துல இப்போ வந்து 40க்கு 20 நாங்க சொன்னாங்க. அதுக்கு வந்து பொருள் உதவியான வந்து அதுக்கு வந்து பொருள் உதவி சொன்னாங்க மினிமம் ஒரு 3 லட்சம் ரூபாய் ஆகும் சொல்லிட்டு அது எஸ்டிமேட் போட்டுருக்காங்க வந்து. அதனால என்னுடைய நாட்கள்ல வந்து நான் இருக்கும்போது இந்த சர்ச்சை அண்ணா கட்டி எனக்கு பிற்பாடு வந்து இங்க ஊழியம் செய்யறதுக்கு அநேக வந்து ஊழியர்களை நான் எழுப்பி இருக்கிறேன் வந்து. அது தேவனுடைய கிருபை. அது வந்து நிறைவேறி இருக்கிறாங்க வந்து. எத்தனை வாலிபர்கள் இங்க வராங்க? வாலிபர்களை பொறுத்தளவு இப்போ வந்து குறைஞ்சதும் ஒரு 30 பேர்கிட்ட வருவாங்க அந்த வாலிபர்கள் வந்து. ஆமா. எத்தனை குடும்பங்கள் வருதுயா? குடும்பங்கள்னு சொல்லும்போது வந்து ஒரு 10 குடும்பம் அது ரெகுலர் வந்து. மற்றபடி அக்கம் பக்கம் உள்ளவங்களெல்லாம் சண்டை செலவுல வந்து கலந்து விடுவாங்க வந்து. பண்டிகை நாட்களில் எத்தனை குடும்பம்? பண்டிகை நாட்கள்ல வந்து அது கோயில உட்கார்றது இடம் இருக்காது வந்து. நிச்சயமாக நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்துட்டு இங்க வரும்போது ஒரு 30 வருட காலங்கள் கடந்திருக்கும். இப்ப இங்க வந்து நீங்க குடும்பமா இந்த ஊழியங்களை செய்யறீங்க. அப்ப வந்து
வந்து இங்க நீங்க வரும்போது ரொம்ப ட்ரை பிளேஸ் தான், ஒன்னும் ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லாத இடம் தான். ஆனா ஆண்டவருடைய கிருபையினால ஊழியங்கள் வளர்ந்த பிறகு, இங்க சபை வந்த பிறகு, இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொன்னாங்க. அநேகர் வந்து அநேக விதமான தொழில்னு சொல்லும்போது அது செய்யக்கூடாத தொழிலை செய்திருந்தாங்க வந்து. ஆனா அதுல எல்லாம் அந்த 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 உபதேசத்தின் மூலமா ஜனங்கள் வந்து திரும்பிட்டாங்க. இந்த பழைய வேலையில ஒதுக்கிட்டு வந்து அந்த வருமானத்தை அவங்க எதிர்பார்க்கல வந்து. கூலி வேலை செய்து பழைப்பாங்க தவிர அந்த மாதிரி வேலை எங்களுக்கு வேண்டாம்ட்டு தேவனுக்கு பிரியமில்லாத தவறான வேலைகள்லாம் இல்ல, கிடையாது. ஆனா அதுலயே ஒரு பெரிய ஆசீர்வாதம், விடுதலை. அதுதான் ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய விடுதலை. ஆமா. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நித்திய வாழ்க்கைக்குள்ளாக நடத்தி இருக்கிறீங்க. ஆமாமா. அப்ப இன்னைக்கும் அவங்க மறித்தால் தேவ ராஜ்யத்திற்குள் போவாங்க, ஒரு ஒரு உறுதியான நம்பிக்கை அடிப்படையில. இப்போ உங்களுடைய தரிசனம், எதிர்காலங்களுடைய தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டங்கள்லாம் என்னவா இருக்கியா? தேவன் கொடுத்தான திட்டம் வந்து பக்கம் ஐயா, இந்த இடத்துல நான் நிறைய ஆலயத்தை வந்து கட்டியிருக்கிறேன் வந்து. அந்த ஆலயத்துல நான் நடத்தல வந்து, லோக்கல்ல உள்ள பாஸ்டர்ஸ் மாட்டே கொடுத்து நான் வந்து இது பண்றேன் வந்து. சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தேவன் எனக்கு அது ஒரு விசேஷமான கிருபையை கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணி திருப்பி இதை புதுப்பித்து கட்டுவதற்கு தேவன் கிருபை செய்யட்டும். தொடர்ந்து நம்ம வந்து ஜெபத்துல இந்த ஆலயங்கள் கட்டப்படுவதற்காக நம்ம இது பண்ணுவோம். இப்ப நம்ம ஆலயத்துல பார்க்கும்போது எல்லாமே டேமேஜ், எல்லாமே டோட்டலா வந்து பாதி வந்து நம்ம சரி பண்ண முடியாது. முழுமையா இது பண்ணதான் முடியும். அப்ப நீங்க இப்ப என்ன பண்றீங்க, இந்த ஆலயத்துல வந்து எல்லாமே டோட்டலா இது பண்ணிட்டு பில்லர் போட்டு கட்டலான்னு. எப்படி உங்களுடைய ஆலயத்தோட அமைப்பு எப்படியா இருக்கணும்னு நினைச்சு இதே மாடல்ல தான் செய்யணும் ஐயா. இதே மாடல் செய்துட்டு நீங்க சொன்னதுல இந்த சொன்ன போல பில்லர் போட்டு அது டிபிசி காங்கிரீட் போட்டு வந்து செய்தோம்னு சொன்னா அது உறுதியா இருக்கும். அநேக நாட்களுக்கு அது வந்து விடாது. என்ன நாங்க செய்த பெரிய பிளண்டர்னு சொன்னா, இந்த நிலம் வந்து ஐயா இந்த வெயில் சமயத்துல கம்ப்ளீட்டா வெடிச்சிடும், குப்பை மண்ணு. அதனாலதான் இந்த இடத்துல வந்து பில்லர் இல்லாம வந்து சர்ச்சை நம்ம செய்ய முடியாது. இங்க இப்போ வந்து உங்களுடைய ஊழியங்கள் எப்படியா நடந்துட்டு இருக்கு? ஊழியர்கள் வந்து பொறுத்தவரையில இப்போ வந்து பப்ளிக்கா போய் வந்து பிரசங்கம் பண்ண முடியாது ஐயா. ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், சத்தீஸ்கர் இந்த ஒரு நிலைமையும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. முன்னால போல பால் தினகரன் வந்திருந்தாரு, கம்ப்ளீட்டா அவங்க கேன்சல் பண்ணி விட்டாங்க வந்து. பேனர்கள் அடிச்சு உடைச்சிட்டாங்க வந்து. இப்படிதான் முடிச்சாண்டே ஏன் நான் பிஜேபி தான் அந்த ரூலிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஊழியத்துக்கு வந்து பர்சனல் எவாஞ்சலிசம் ஒண்ணு இருக்கு ஐயாவுக்கு தெரியுது. பர்சனல் எவாஞ்சலிசம் இதுதான் நாங்க செய்யறோம். ஆமா, பப்ளிக்ல போய் ஆமா தனி சுவிசேஷம் பப்ளிக் மீட்டிங்கோ வெளியே பண்ண முடியாது, அவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில பண்ண முடியாது. ஆமா, ஆனா ஜெபத்துல உறுதியா இருக்கும் போது ஆத்துமாக்களே ஆண்டவர் கொண்டு வருவாங்க. ஆமா, அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். தனித்தாழ்மனை ஊழியங்கள். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நம்ம ஆண்டவர் நாமத்தினால மீண்டும் கட்டப்படுவதற்கு கட்ட நமக்கு உதவி செய்யட்டும். தேங்க்யூ.